Dear students, so welcome. Now I would like to talk about physics third unit thermal physics. ஸோ இந்த லெசனுடைய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த லெசனை ஓவரால் கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இல்லை ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜியோடைய எஸ்ஐ யூனிட்டு ஜூல். ஸோ 1 மார்க் கொஸ்டின்லேயே இது கேட்பான். And next, heat always flow from a system of at higher temperature to a system of at lower temperature. அப்போ ஹீட்ன்றது ஃப்ளோ ஆகும் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர். வெப்பநிலை உயர்வான பகுதியிலேருந்து வெப்பநிலை குறைவான பகுதிக்கு தான் எப்பயுமே என்ன ஆகும், ஹீட் ஆனது ஃப்ளோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன் அஸ் the degree of hotness of your body, hotness or coldness. அப்போது டெம்பரேச்சர் என்றது என்ன, வெப்பநிலை என்றால் என்ன, ஒரு பொருள் சூடான நிலையில் உள்ளதோ அல்லது குளிர்ச்சியான நிலையில் உள்ளதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், டெம்பரேச்சர். டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஓகேவா? ஒன்ஸ் அகைன், டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் யுவர் பாடி. Hotness or coldness of your body. So next, all the substance will undergo one or more of the following changes when heated. அப்போ ஹீட் அப்ளை பண்ணும்போது ஆல் த சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ், எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சேஞ்ச் ஆகும். ஒன் சேஞ்ச் ஆகலாம் ஆர் மோர் தென் ஒன். அப்போ வாட் ஆர் த சேஞ்சஸ்? ஃபஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ரைசஸ். அப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது ஒரு சப்ஸ்டன்ஸோடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அது சாலிடாக இருக்கலாம் ஆர் லிக்விடாக இருக்கலாம் ஆர் கேஸியஸ் சப்ஸ்டன்ஸு. செகண்ட் பாயிண்ட்டு, த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஆர் கேஸ். அப்போ கண்டினியூவாக நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சாலிட் சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட் அப்ளை பண்ணும்போது சாலிட் வந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஐஸுக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த ஐஸ் என்ன ஆகும், வாட்டரை சேஞ்ச் ஆகும். அப்போது ஐஸ்ன்றது சாலிட் கண்டிஷனு, வாட்டர்ன்றது லிக்விட் கண்டிஷனு. இப்போ லிக்விடுக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம். அப்போ லிக்விட் சேஞ்ச் இன்ட்டு கேஸு. அப்போ அந்த வாட்டர் என்ன ஆகும், வேப்பராக சேஞ்ச் ஆகும். அந்த வேப்பர்ன்றது தான் கேஸு. த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் த ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஆர் கேஸ். And third, the substance will expand when heated. அப்போ ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்டுன்றது அதனுடைய பருமன் அளவு அதிகமாகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு அயன் ராடை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த அயன் ராடுக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த அயன் ராடு அதனுடைய சைஸ்லேருந்து அதனுடைய அளவு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம எக்ஸ்பேண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ். ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்டன்ஸுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். செகண்டு, அந்த சப்ஸ்டன்ஸுடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். தேர்டு, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஹீட் அப்ளை பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஆல் ஃபார்ம் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட் அண்டு கேஸ் அண்டர்கோ எக்ஸ்பென்ஷன் ஆன் ஹீட்டிங். அப்போ ஹீட்டிங்கை நம்ம அப்ளை பண்ணும்போது சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம் ஆர் கேஸாக இருக்கலாம். இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அண்டர்கோ எக்ஸ்பேன்ஷன், அப்போ முழுவதுமாக தன்னை மாற்றிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் எ கிவன் ரைஸ் இன் டெம்பரேச்சர் எ லிக்விட் வில் ஹாவ் மோர் எக்ஸ்பேன்ஷன் தென் எ சாலிட் அண்ட் எ கேஸஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் தென் த அதர் டூ. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 3 சப்ஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், சாலிட், லிக்விட் அண்டு கேஸியஸ் சப்ஸ்டன்ஸு. எப்பவுமே எக்ஸ்பென்ஷன் எதில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் லிக்விட் சப்ஸ்டன்ஸில் தான் எக்ஸ்பென்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். தென் சாலிட் அண்டு கேஸியஸ் சப்ஸ்டன்ஸ். அண்டு தேர்டு, இஃப் எ லிக்விட் இஸ் ஹீட்டட் டைரக்ட்லி வித்தவுட் யூஸிங் எனி கண்டெய்னர். ஸோ இது வந்து பாசிபிள் இல்லை. ஏன்னு சொன்னால் லிக்விடை வந்து நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ண முடியாது.
கண்டெய்னரை யூஸ் பண்ணி தான் ஹீட் பண்ணலாம். ஒரு அசம்ஷனுக்காக சொல்கிறேன். இஃப் எ லிக்விட் இஸ் ஹீட்டட் டைரக்ட்லி without using any container, then the expansion that you observe, the term is real expansion of the liquid. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லெசனுக்குள்ளே பார்த்துருப்போம், ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அப்போ ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கண்டெய்னர் யூஸ் பண்ணாமலே அந்த லிக்விடை ஹீட் பண்ணணும். அப்போ டைரெக்டாக என்ன ஆகும், ஹீட் வந்து ரைஸ் ஆகும். இந்த கண்டிஷனை தான் நம்ம ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு, the expansion of a liquid apparently observed without considering the expansion of the container is called apparent expansion of the liquid. அப்போ apparent expansion என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு மில்க்கு நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ அந்த மில்க்கை வந்து ஹீட் பண்ணும்போது கண்டெய்னரில் தான் அந்த மில்க் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஹீட்டு பார்ஷியலி யூஸ்டு ஹீட்டிங் த கண்டெய்னர், பார்ஷியலி யூஸ்டு ஹீட்டிங் த மில்க்கு. அப்போ நம்ம பாலை சுட வைக்கிறோன்னு வச்சிங்களேன். அப்போ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஹீட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகும். அப்போ கண்டெய்னர் ஹீட் ஆகும். அதன் பிறகு தான் என்ன ஆகும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பால் வந்து ஹீட் ஆகும். அப்போ ஹீட் வந்து பார்ஷியலி யூஸ்டு டு கண்டெய்னர், பார்ஷியலி யூஸ்டு டு லிக்விட். So then the expansion is also called apparent expansion. ஓகேவா? அப்போ ரியல் எக்ஸ்பென்ஷன் சொன்னால் அந்த லிக்விடுக்கு டைரெக்டாக ஹீட் அப்ளை பண்ணால் ரியல் எக்ஸ்பென்ஷன். அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் சொன்னால் பார்ஷியலி ஹீட் யூஸ்டு டு கண்டெய்னர், பார்ஷியலி ஹீட் யூஸ்டு டு லிக்விடு, தென் த எக்ஸ்பென்ஷன் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு, ஃபார் a given heat energy, the real expansion is always more than that of apparent expansion. ஸோ இதை பற்றி தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனில் ஹீட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, ரியல் எக்ஸ்பென்ஷனில் ஹீட் வந்து டைரக்ட் ஆகுது. அப்போது ரியல் எக்ஸ்பென்ஷனுடைய ஹீட் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் மேக்ஸிமமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு, if the atom or molecule of a gas do not interact with each other, then the gas is said to be ideal gas or perfect gas. அப்போ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி லெசனில் பார்த்தோம், ரியல் கேஸு, ஐடியல் கேஸு. அப்போ ரியல் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆட்டம் ஆர் மாலிகுல் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். அப்போ ஈச் அண்ட் எவரி சப்ஸ்டன்ஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர். ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், டூ நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் என்ன ஆகாது, இன்ட்ராக்ட் ஆகாது. எப்போது, ஹை டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது. அப்போ இந்த கேஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஆர் பர்ஃபெக்ட் கேஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ கால்டு எஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டேட் PV is equal to RT. அப்போ PV is equal to RTன்றது ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன். இங்கே ஆர்ன்றது R is known as universal gas constant whose value is 8.31 joule per mole per Kelvin. ஸோ இந்த லெசனில் நாம் இது வரைக்கும் பார்த்த சம்மரியில் எல்லாமே வந்து காப்பி ஆகிடும். ஓகேவா? இந்த லெசனை கோத்ரூ பண்ண போல் ஆகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தனாலே இந்த எல்லா லெசனுமே ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.